வணக்கம். சென்னை அரும்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஜே மாடர்ன் டிசைன்ஸ் வந்திருக்கேன். இவங்களுடைய கொலு பொம்மைகள் கிளியரன்ஸ் சேல் 20% ஆஃபரோட இந்த சேலை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா விஜயதசமியில தொடங்கி வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களுக்கும் கிளியரன்ஸ் சேல் நடக்குது. அதனால உங்களுடைய அடுத்த வருஷத்துக்கான ஷாப்பிங்கை நீங்க இப்பவே பிளான் பண்ணிக்கலாம். இந்த 4 நாட்கள்ல நீங்க எப்ப வேணாலும் இந்த பொம்மைகளை 20% ஆஃபர்ல வாங்கிக்க முடியுங்கிறது தான் இந்த செய்தி. சிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொலு பொம்மை சிட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வருஷம் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல வச்சிருக்கிற சேர்த்தி வடிவங்கள் எல்லாமே சிட்டு போட்டு வாங்கினது தான். அது ஜே மாடர்ன் டிசைன்ஸ்ல நான் போட்டிருக்கிற சிட்டை இங்க இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆசைப்படுற பொம்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வாங்குறதுக்கு இந்த சிட்டு ரொம்பவே வசதியா இருக்கும். 11 மாசங்கள் இந்த மாதத்துல இருந்து நீங்க தொடங்கணும். அக்டோபர் மாதத்துல இருந்து தொடங்கி 11 மாசம் நீங்க இந்த சிட் அமௌண்ட்டை நீங்க கட்டிட்டே வந்தீங்கன்னா 12வது மாதம் நீங்க நவராத்திரி அடுத்த வருஷம் 2026ஓட நவராத்திரி வரும்போது இந்த சிட்டுக்கான கொலு பொம்மைகளை நீங்க ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். சிட்டோட அமௌண்ட் இஎம்ஐ 1500ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 5000 வரைக்கும் இருக்கு. 11 மாசமும் நீங்க கட்டி நிறைவு பண்ண உடனே ஒரு மாசம் போனஸ் அமௌண்ட் அவங்க ஜே மாடர்ன் டிசைன்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து அந்த மொத்த அமௌண்ட்டுக்கு நீங்க கொலு பொம்மைகள் ரிடீம் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துடைய புது வரவு பிரம்மலோகம். நான் இப்பதான் இங்க உள்ள நுழைஞ்சோடனே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். இது என்ன அப்படின்னு கேட்கும்போதுதான் பிரம்மா, சரஸ்வதி இருக்கிறது, நாரதர் இருக்கிறது. இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க. பிரம்மலோகம் இங்கே பார்க்க முடியுது. பிரம்மாவுடைய 2 புத்திரர்களா எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொல்லுங்க. அப்புறம் அறுபடை வீட்டு முருகப்பெருமான ரொம்ப காலமா வாங்கணும்னு ஆசையில இருந்தீங்கன்னா நீங்க எய்தர் சிட்டு போட்டு வாங்கிக்கலாம், இல்லைன்னா இந்த 20% ஆஃபர்ல இப்போ நீங்க பிளான் பண்ணி அதை சேர்ந்துருங்க. சொக்கனும் மீனாட்சியும், பிரியாவிடையும் சொக்கனும் திருமண கோலத்துல இருக்கிறது இந்த வருஷத்து புது வரவு. இதை வாங்காம மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த 4 நாள்ல 20% ஆஃபர்ல நீங்க வாங்கிக்க முடியும். முருகப்பெருமானுக்கு பார்வதி வேல் கொடுக்கக்கூடிய காட்சி. அடுத்த வருஷம் முருகப்பெருமான் தொடர்பா தீம் வைக்கணும்னு யோசிச்சீங்கன்னா இப்படி ஒரு பொம்மை நீங்க பிளான் பண்ணிக்க முடியும். விஸ்வரூப பெருமாளை நம்ம ஸ்டோன் பினிஷ்ல பாக்குறோம். கீழே அர்ஜுனன் ஸ்டோன் பினிஷ்ல வர்றது ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் நம்ம எல்லாமே கலர்ல பார்த்திருப்போம், ஸ்டோன் பினிஷ்ல அழகா இருக்கு. இல்ல எனக்கு கலர்ல தான் ரொம்ப இஷ்டம் அப்படின்னாலும் நீங்க கலர்ல வாங்கிக்கலாம். அர்ஜுனனோடு விஸ்வரூப தரிசனம் அளிக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம 2 பினிஷிங்ல பாக்குறோம். பக்தி செய்யக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி ராமரை ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய இந்த காட்சி. ஏதாவது ராமாயணம் தொடர்பா பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராமரோடு ஆஞ்சநேயர் சூப்பரா இருப்பாரு. நின்ற திருக்கோலத்துல இருக்கக்கூடிய வாராகி அம்பாள் 2 அடி உயரத்துக்கு ரொம்ப சூப்பரான பினிஷிங்ல இருக்காங்க, அழகா இருக்காங்க, கிரே கலர்ல. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி, தகப்பன் சுவாமின்னு அழைக்கப்படக்கூடிய சுவாமிநாத சுவாமி குலதெய்வமா இருந்ததுன்னா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஐஸ்வர்யத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய பெருமாள் கருடாழ்வார் தூக்கி சுமக்கக்கூடிய காட்சி தாயாரோடு இருக்கிற ஐஸ்வர்ய பெருமாள் பாக்குறோம். பக்கத்திலேயே காமாக்கியா தேவி. இந்த வருஷம் புது வரவு. வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 20% ஆஃபர்ங்கிற நல்ல ஒரு சாய்ஸ்ல சூப்பரா வாங்கிக்கலாம். சிம்ஹாச்சல நரசிம்மர் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. 2 வருஷம் ஆச்சுன்னா கூட ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு சிலை தான். இங்க பாருங்க, ஸ்டோன் பினிஷ்ல அழகா நர்த்தன கணபதி. இந்த சுத்தி வரக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கீழே வாத்தியங்கள் இசைக்கக்கூடியது. இந்த பிள்ளையார் ரொம்ப ரொம்ப அழகா இருக்காரு. அருமையான இந்த நர்த்தன கணபதியை பிளான் பண்ணுங்க. விஸ்வரூப அம்பாள் சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல விதானத்துல வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியம். சிதம்பரத்திலையும் சிவகாமி சன்னதியில இந்த ஓவியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்திலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஸ்வரூப துர்க்கைய நம்ம பார்க்கிறோம். கும்பகர்ணன் செட்டு நல்ல பிரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு வேணும் அப்படின்னா சூப்பரா இருக்கக்கூடிய கும்பகர்ணன். அப்படியே ஒரு பாதி, அதாவது எப்போதும் பிளாட்டா படுத்துட்டு இருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா பாதி ஒரு கழிச்ச மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு விசிபிளா நல்லா அழகா தெரியுற மாதிரி பிரீமியம் குவாலிட்டியில நமக்கு கிடைக்குது. காஞ்சி வரதர் பெருந்தேவி தாயார்னு நான் நினைக்கிறேன். தவறா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய சேர்த்தி வடிவங்கள் நம்ம 20% ஆஃபர்ல வாங்கிக்க முடியும்.
காஞ்சி வரதர் பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு இருக்கக்கூடிய திருக்கோலம் சூப்பரா அழகான குவாலிட்டியில காப்பர் பினிஷ்ல இருக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் செட்டு ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கிற மாதிரி அவங்க வந்து காவடி எடுத்துட்டு போறவங்க பக்தர்கள் பார்க்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலை கோயில் மலை அது மேல எரியக்கூடிய அந்த தீபம் ஏத்துற அண்ணாமலையார் ஜோதி வடிவமா இருக்கிறது எல்லாமே சேர்த்து அஷ்டலிங்கங்கள்னு 8 லிங்கங்கள் வரக்கூடிய அந்த மொத்த செட்டுமே நமக்கு இப்போ அவைலபிளா இருக்கு. கஜசம்ஹார மூர்த்தி பாக்குறீங்க. அடுத்தது ரிஷப வாகனத்துல வரக்கூடிய அம்மையப்பன் 18 சித்தர்களும் கூட இங்க அழகா வந்திருக்காங்க. தாயும் சேயும் அப்படிங்கிற செட்டு வந்து நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப இந்த 4 நாட்கள்ல பிளான் பண்ணுங்க. பார்வதி மடியில முருகப்பெருமான் அழகா இருக்கக்கூடிய திருக்கோலமும் நீங்க பாக்குறீங்க. வாஸ்து கிரகலட்சுமி பாக்குறீங்க. வீடு கட்டணும்ன்ற பிரார்த்தனையில இருக்கிறவங்க வாங்கி வைங்க. அடுத்து திருப்பதி மலையப்ப சுவாமி தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. ஆஞ்சநேயரும் ராமரும் இணைந்திருக்கிற காட்சி, அதுக்கப்புறம் பிள்ளையார் நிறைய இருக்கிறதும் முருகப்பெருமான் அப்படின்னு இவ்வளவு பொம்மைகளும் நமக்கு அவைலபிளா இருக்கு. அஷ்டலக்ஷ்மிகளும் சைஸ் வாரியா இவங்க கிட்ட கிடைக்கும். ஜே மாடர்ன் டிசைன்ஸ்ல சைஸ் வாரியா கிடைக்கிறதெல்லாம் இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். பூரி ஜெகநாதர் சுபத்ரா பலதேவரோடு இருக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். அடுத்து இங்க பாக்குறது பஞ்சபாண்டவருடைய அஞ்ஞாத வாசம்னு சொல்லி மாறுவேடம் போட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அழகா இங்க வச்சிருக்காங்க. தன்வந்திரியும் அவைலபிளா இருக்காரு. மதுரை வீரன் பொம்மி வெள்ளையம்மாளோடு இருக்கிற காட்சி. இங்க பூரி ஜெகநாதர் இன்னொரு சைஸ்லயும் நமக்கு கிடைக்கிறது பாக்குறோம். இந்த நவராத்திரி சீசன் முடிஞ்சு டிசம்பர்ல கிறிஸ்துவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க குடில் அமைச்சு இயேசுபிரான வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான செட்டும் இங்கே அவைலபிளா இருக்கு. பால கிருஷ்ணர், பால முருகர், பால ஆஞ்சநேயர், பால விநாயகர் 4 குழந்தைகளும் நீங்க செட்டா வாங்கி வச்சுக்கலாம். ஆவை விளக்குகள், அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி இதெல்லாம் நம்ம சைஸ் வாரியா வாங்கணும்னு நினைச்சு மற்ற பொம்மைகளை வாங்கியிருப்போம். இப்போ நீங்க 20% ஆஃபர்ல வாங்கிக்கலாம். நித்திய கல்யாண பெருமாளையும் அழகா உட்டன் பினிஷ்ல பாக்குறீங்க. மேலக்கோட்டை ராமானுஜரும் பெருமாளும் சேர்த்தி வடிவங்கள் பாக்குறீங்க. உலகளந்த பெருமாள் பாக்குறீங்க. ஆஞ்சநேயர் மடியில விநாயக பெருமான், பின்னாடி சஞ்சீவி மலை தூக்கக்கூடிய ஆஞ்சநேயர். இங்க பாக்குறது பஞ்சபூத சிவஸ்தலங்கள். அந்த ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய சிவபார்வதிய நந்தியம்பெருமானோட வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். அஷ்ட பைரவர் செட்டு பாக்குறீங்க. இந்த இடம் பாக்குறது வளகாப்பு அம்மன். அடுத்தது குரு தட்சிணாமூர்த்தியும் பாக்குறீங்க. அப்புறம் இங்க பாக்குறது லக்ஷ்மி நரசிம்மர், அதுவே ஸ்டோன் பினிஷ்லயும் கலர்ஃபுல்லாவும் நமக்கு கிடைக்குது. அப்புறம் பின்னாடி பாக்குறது எல்லாமே அஷ்ட ஆஞ்சநேயருடைய சொரூபங்கள். ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேயரா இருக்கக்கூடியதும் நம்ம பாக்குறோம். குருவாயூரப்பனை நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. ஆஞ்சநேயர் பல்வேறு விதமான சொரூபங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம இங்க பார்க்க முடியுது. ராமருடைய பட்டாபிஷேக காட்சிகள் 3 விதமா நம்மளால பார்க்க முடியுது. ஒன்னொன்னு ஒவ்வொரு விதத்துல அழகு இருக்கு. எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா ராம்லல்லா உட்பட நீங்க இந்த சைட்ல எல்லாமே ராமர் தொடர்பா பாக்குறீங்க. திருமணம் கைகூடணும்னு விரும்புறவங்க வாங்கி வைங்க. அடுத்தது இங்க பாக்குறதெல்லாம் விருந்து, திருமண விருந்து, வீட்டுல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்ல விருந்துன்னு இருக்கக்கூடியது. பேண்ட் வாத்தியங்கள் இசைக்கக்கூடியவங்க அப்படின்னு பாக்குறோம். வீட்டுல பெண்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகள்னு சொல்லி முறத்துல அரிசி புடைக்கிறது, தாய்ப்பால் கொடுக்கறது, பாத்திரம் கழுவுறதுன்னு இருக்கிற நிறைய அடுப்படி வேலைகளை இங்க காட்டியிருக்காங்க. நிறைய ஆழ்வார்கள் அந்த மாதிரியான செட்டும் நம்ம பாக்குறோம். மணப்பெண் ஊர்வலம் செட்டு புதுசா வந்திருக்கு. நல்ல பிரீமியம் குவாலிட்டியில ஒரு பெண்ணை மணப்பெண்ணை வந்து பல்லக்குல வச்சு தூக்கிட்டு வரக்கூடிய அந்த அழகான காட்சியை விளக்குற மாதிரி சூப்பர் செட்டு அவைலபிளா இருக்கு. பஞ்ச மூர்த்திகள் புறப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புறப்பாடு சிலைகள் நம்ம இங்க பாக்குறோம்.
பழனி முருகர், மயிலோடு இருக்கக்கூடிய முருகர், ஐயப்பன், பழனி தண்டாயுதபாணி 2 அடி உயரத்துல இப்படின்னு தட்சிணாமூர்த்தி, இவர் வந்து சித்திரகுப்தர் பார்க்கிறோம். அப்புறம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி தகப்பன் சுவாமியா இருக்கக்கூடியவர் பார்க்கிறோம். அப்புறம் சிவபார்வதி கைலாயத்தில் இருக்கக்கூடிய காட்சி, சிவலிங்க பூஜை, பரமபதநாதர் பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவியோடு இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். ஐஸ்வர்ய சிவபெருமான் ஐஸ்வர்யத்தை குபேரனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வழங்கக்கூடிய காட்சி. திருப்பதி செட்டு ரொம்ப அழகா பாக்குறீங்க. துலாபார காட்சியில இருந்து திருப்பதியில முக்கியமா பிரதானமா இருக்கக்கூடிய அந்த உண்டியல்ல இருந்து அங்க பிரதர்ஷனம் செய்யறவங்க, மொட்டை போட்டு வரக்கூடிய இந்த முடிகாணிக்கை செலுத்தக்கூடியவர்கள்னு இதெல்லாம் சேர்ந்து திருப்பதி செட்டா நம்ம பாக்குறோம். குழந்தை பிறக்கிறது, ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறது அப்படின்னு காட்சிகளா இருக்கட்டும், இங்க வளகாப்பு சீமந்தம் கல்யாண காட்சிகள்னு வரிசையா வர்றது. தெய்வ திருமணங்களுமே இவங்கள்ட்ட நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ மனித திருமணத்துல என்ன செட்டு வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, தெய்வ திருமணங்களும் நிறைய இருக்கு. ஜே மாடர்ன் டிசைன்ஸ் கிளியரன்ஸ் சேல் ஆஃபர் விஜயதசமியிலிருந்து தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 4 நாட்களுக்கு 20% ஆஃபர் கொடுக்குறாங்க. சென்னையில இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல உங்களுடைய ஷாப்பிங் இருந்ததுன்னா டோர் டெலிவரி சார்ஜஸ் இல்லாம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளும் தெள்ளிய சிங்கரும். தசாவதார செட்டு ஒரு மாதிரி கிரீனிஷ் காப்பர் இணைஞ்ச மாதிரியான ஒரு சூப்பர் பிரீமியம் குவாலிட்டியில அழகான இந்த செட்டு வந்து பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய தசாவதார செட்டு வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்தது குலசை முத்தாரம்மன் முத்தீஸ்வரர் பாக்குறீங்க. ராவணனுடைய தர்பார் காட்சி பாக்குறீங்க. ரொம்ப அழகான பெரிய செட்டா நல்ல குவாலிட்டியில இருக்கக்கூடிய ராவணனுடைய தர்பார் பாக்குறோம். நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லி சூப்பரான ஒரு 9 ஸ்டைல்ல நவநாச்சியார் பாக்குறீங்க. திருப்பதி பெருமாளுடைய மூலஸ்தானத்துல இருக்கிற பெருமாளும் தாயாரும் அந்த மாதிரி வேணும்னாலும் அந்த ஜோடி பொம்மைகள் சைஸ் வாரியா கிடைக்கும். உற்சவ மூர்த்தியா பூதேவி ஸ்ரீதேவியோடு இருக்கக்கூடியதும் சைஸ் வாரியா கிடைக்கும். குபேரர் லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி குபேர பூஜை நமக்கு தீபாவளியை ஒட்டி வரும். அதற்கான செட்டு இங்க நீங்க குபேர வழிபாட்டுக்காக வாங்கிக்கலாம். துர்கை சிம்ம வாகனத்திலையும் புலி வாகனத்திலையும் இருக்கக்கூடிய ஸ்டோன் பினிஷ்ல அழகான குவாலிட்டியில இருக்கக்கூடிய துர்கையும் கிடைக்குது. இந்த மாதிரி பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு இருக்கிறதையும் 20% ஆஃபர்ல நம்ம வாங்கிக்க முடியும். இங்க பாக்குற பெருமாளுடைய சொரூபங்கள் ஒப்பிலியப்ப பெருமாள், அப்புறம் தேவாதி தேவன் தேவராஜ பெருமாள் அப்படின்னு நிறைய சொரூபங்கள் நம்ம இங்க 20% ஆஃபர்ல வாங்கிக்கலாம். செல்லப்பிள்ளை ராமானுஜர் பாக்குறீங்க. அப்புறம் யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர் அப்படி பாக்குறீங்க. காஞ்சி காமாட்சி ஸ்வரூபம் பாக்குறீங்க. மதுரா கண்ணனும் ராதையும், அப்புறம் லக்ஷ்மி காமதேனுவோடு இருக்கிற காட்சி. ஆண்டாள் மடியில ரங்கமன்னார், ராம்லல்லா, பெரிய திருவடி சிறிய திருவடி பாக்குறீங்க. மும்மூர்த்திகள் சிவா விஷ்ணு பிரம்மா 1 அடி உயரத்துல அழகா நேர்த்தியா முகத்துல லட்சணமா இருக்கிற சிலைகள் பாக்குறீங்க. திருவாரூர் தியாகேசர் கமலாம்பிகை நல்ல குவாலிட்டியில வந்திருக்கிறதும் பாருங்க. அடுத்து பாண்டுரங்கன் ரகுமாயி பல்வேறு சைசஸ்ல கலர்ல வேணும்னாலும் சரி, ஸ்டோன் பினிஷ்ல வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி அந்த கோயில் அமைப்போட வேணும்னாலும் உங்களுக்கு சைஸ் வாரியா இங்க கிடைக்கிறத பார்க்க முடியும். பஞ்சமுக கணபதி 5 முகங்களோடு அழகா இருக்கிற குவாலிட்டியான பஞ்சமுக கணபதி பாக்குறீங்க. அடுத்தது உபநயனம் செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. குழந்தைக்கு உபநயனம் வர்ற வருஷம் பிளான் பண்றீங்கன்னா இந்த வருஷம் வாங்கி வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது குழந்தைய தொட்டில்ல போட்டு, அதுவும் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆசையா இந்த பழனி முருகர் அந்த செட்டை வந்து நீங்க வாங்கிக்கலாம். அம்மா வந்து 2 குழந்தையோடு பிள்ளையார் முருகரோடு பார்வதி இருக்கக்கூடிய காட்சி. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி சூப்பர் குவாலிட்டியில இருக்காரு. 20% ஆஃபர்ல நீங்க ஈஸியா வாங்கிக்க முடியும். சப்த நதிகள் 7 பேரு ரொம்ப ரேரா தான், பல இடங்கள்ல கிடைக்காத சிலைகள் இப்போ கிராப் பண்ணி நீங்க வாங்கி வச்சுக்கலாம்.
சங்கீத மும்மூர்த்திகளும் இங்கே நல்ல குவாலிட்டியில இருக்கிறத பார்க்க முடியுது. தீச்சட்டி அம்மன் பாக்குறீங்க. அடுத்து பெருமாள் ரங்கநாதரா பூதேவி ஸ்ரீதேவியோடு இருக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. புற்றுல பால் வார்க்கக்கூடிய பசுமாடோடு அந்த மாதிரியான ஒரு சித்தர் அதுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அவர் வந்து சிவபெருமான், அந்த மாதிரியான ஒரு கோயில் காட்சியை இங்க பாக்குறோம். கைலாய செட்டும் பக்கத்துல பாக்குறீங்க. அடுத்தது தத்தாத்திரேயர், திரிமூர்த்தி தத்தாத்திரேயரா இருக்கிறது, ஸ்வர்ணாகர்ஷண பைரவரையும் பாக்குறோம். கருட வாகனத்துல பவனி வரக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம். நடராச பெருமான தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளும் தாயாரும். துர்கா லட்சுமி சரஸ்வதி நல்ல பிரீமியம் குவாலிட்டியில 1.25 அடி உயர சிலையில இருந்து சின்னதா உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1/2 அடி சிலை 6 இன்ச்சஸ்ல இருந்து சைஸ் வாரியா நமக்கு கிடைக்கும். பிள்ளையாரும் அப்படிதான் சைஸ் வாரியா நமக்கு கிடைக்கும். காமாட்சி அம்மன் குத்துவிளக்கு பூஜை பாக்குறீங்க. அதுலயே சைஸ் வாரியா நமக்கு 2 வித சைசஸ்ல கிடைக்கிறது பாக்குறோம். பொங்கல் நடக்கக்கூடிய தை பொங்கல், தை திருநாள், தமிழர் திருநாளுடைய காட்சி பாக்குறீங்க. ஒரு கோயிலினுடைய தீமிதி திருவிழா இங்க நீங்க பாக்குறீங்க. கரகம், காவடி, குழந்தைய மேல தலைமையில தோல் மேல தூக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரியான காட்சியெல்லாம் இங்க நம்ம பாக்குறோம். கஜேந்திர மோட்சம் பெருமாள் கருட வாகனத்துல வரக்கூடியதோட சேர்ந்து சூப்பரா நமக்கு கிடைக்குது. ராமாயணத்துல வரக்கூடிய முக்கிய காட்சி ஜடாயு மோட்சம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஐஞ்சுவை பெருமாள் ஸ்டோன் பினிஷ்ல பாக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்திலேயே திருவாரூர் தியாகேசர் கமலாம்பிகை நல்ல பிரீமியம் குவாலிட்டியில பாக்குறீங்க. லலிதாம்பிகையும் சூப்பரா இருக்கிறது. அப்புறம் நம்மாழ்வார் பக்கத்துல கிருஷ்ணர் இருக்கக்கூடிய காட்சி. அப்புறம் ரத்னாங்கி சேவை, வைரமுடி சேவைன்னு சொல்லிட்டு பெருமாளை பாக்குறீங்க. இங்க ஆதிசங்கரர் அந்த கனகதாரா செட்டு வந்து சூப்பரான குவாலிட்டியில பாக்குறீங்க. சரபேஸ்வர் வழிபாடு செய்யக்கூடியவங்க வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது ராமாயண காட்சிகள்லாம் வரிசையா நீங்க பாக்குறீங்க. கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம், ராம்லல்லா பொம்மைகளும் கூட டிஃப்ரெண்ட் சைசஸ்ல டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில ஸ்டோன் பினிஷ், பேப்பர் மெஷ், கிளேடால்னு எல்லாத்துலயுமே கிடைக்குது. நவஸ்ரீ தாயாருங்கிற செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. 9 வைணவ ஆலயங்கள்ல தாயாருடைய சொரூபம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நவஸ்ரீ தாயார் பாக்குறோம். மும்மூர்த்திகள் சிவா, விஷ்ணு, பிரம்மா 3 பேருமே மனைவியோடு இருக்கிற தம்பதி சமேதரா காட்சி கொடுக்கிறது. 12 ராசிகளுக்கும் உரிய பொம்மைகளை நீங்க அழகா வாங்கி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே டைம்ல, வெட்டிங் ஆனிவர்சரி டைம்ல நீங்க அவங்களுடைய ராசியை கிஃப்டா கூட கொடுக்கலாம். சக்கரத்தாழ்வார் பின்னாடி நரசிம்மரோடு இருக்கிற காட்சி பாக்குறீங்க. கருட ஆழ்வார் மகாவிஷ்ணுவை சுமக்கக்கூடிய காட்சி, மணி வடிவத்துல இருக்கக்கூடிய தேசிகர் பாக்குறீங்க. சயன துர்கை நீங்க அங்க பாக்குறீங்க. லட்சுமி சரஸ்வதி நெஞ்சு வந்துருவாங்க. கும்பகர்ணன் போர் செய்யக்கூடிய காட்சி தான் இங்க ராமபிரானோடு நடக்கிற அந்த காட்சி எல்லாம் நம்ம பாக்குறோம். ராமாயணத்துல வரக்கூடிய முக்கிய வதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாடகை வதம் அப்படிலாம் பாக்குறோம். ராமருடைய ஜனனத்திலிருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் ஃபுல் ராமாயணம் செட்டு இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இங்க குட்டி குழந்தை பாலாவையும் நம்ம பாக்குறோம். கடைகள் வச்சு சூப்பரா தீம் பிளான் பண்றீங்கன்னா, டீ கடையில இருந்து, ஐஸ்கிரீம் விற்கிறதுல இருந்து, இளநீ கடையில இருந்து எல்லாமே இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. கீழேயும் பஞ்சு மிட்டாய் சூப்பரா அங்க ரெடி பண்ணி கொடுக்கறது. அந்த மாதிரி அந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச இந்த பலூன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைகளா இருக்கிறத பாக்குறோம். மீனாட்சி புஷ்ப பல்லக்குல வரக்கூடிய அழகான காட்சி பாக்குறீங்க. கிரிக்கெட் செட்டும் நீங்க பாக்குறீங்க. இங்க அந்த ஒரு பேட்மிண்டன் விளையாடி டிராஃபி வின் பண்ணக்கூடிய அந்த செட்டும் நீங்க பாக்குறீங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா சில செட்டு பொம்மைகள் அவைலபிளா இருக்கு. பச்சை குதிரை தாண்டதுல இருந்து எல்லாம் அழகான பொம்மைகள் அங்க பார்க்க முடியுது. குழந்தைகளுக்கான கதைகளும் கூட குட்டி குட்டி செட்டு பொம்மைகளா அவைலபிளா இருக்கு. அப்புறம் விவசாயம் செட்டுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இருக்கிறதும் குழந்தைகளுடைய கதைகளே நிறைய அவைலபிளா இருக்கு. 4 சுவைன்னு சொல்லுவாங்க இந்த ஏடுகள். அந்த இது வந்து ஒரு டீடைலான கதை. என்னால இந்த கதையை இப்போ சொல்ல முடியல. ஆனா வந்து ரொம்ப அழகான ஒரு செட்டு. இதை பத்தி தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க கிடைக்குதுங்கிறது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா இது ஒரு செட்டா வரும். பெண்கள் மறந்து போன விஷயங்கள், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்கள் அடுப்படியில நமக்கு கிடைக்கும். கையால அரைக்கிறது, மசாலா அரைக்கிறது, கொடக்கல்ல ஆட்டுறது, புடைக்கிறது,
உரல்ல இது பண்றது, அருவாமனையில கட் பண்ணி இது பண்றது, குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறதுலேருந்து சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் அதெல்லாம் காட்டக்கூடியது இங்க பார்க்குறோம். ராவணன் சிவபூஜை செய்யக்கூடிய அழகான காட்சியும் இங்க இருக்கு. பால ஆண்டாள் பாக்குறீங்க, ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் பாக்குறீங்க. அடுத்து இங்க ஒரு பெருமாள், இந்த பெருமாள் யாருன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் குருவாயூரப்பன், ஆரணி ரேணுகாதேவி சைஸ் வாரியா சின்ன சைஸ்ல கூட கிடைக்கிறாங்க, அதையும் பாருங்க. அப்புறம் தவக்கோலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான், அன்னபூரணி, திருமணஞ்சேரி கோக்கிலாம்பாள். அகத்தியர் 2 ஃபினிஷிங்ல பேப்பர் மிஷின்ல கிடைக்குது. ஒன்று கிரீன் கலர்லயும் ஸ்டோன் ஃபினிஷ்லையும் சூப்பரா இருக்கு. அப்புறம் டான்சிங் டால்ஸ், இந்த பொய்க்கால் குதிரை மாதிரியானது, அப்புறம் பரதம் ஆடக்கூடிய அந்த மங்கை அப்படின்னு பாவை விளக்குகளும் 3/4 அடி உயரத்துல கிடைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ராமானுஜருமே நிறைய சைஸ் வாரியா நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியுது. ஆழ்வார்கள் 12 பேரும் பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடிய திருக்கோலத்திலேயே அழகா நம்ம பார்க்குறோம். ஆதிசேஷன் மேல கால் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார், அமர்ந்த கோலத்துல வராகி அம்மன், அப்புறம் சிறுவாச்சூர் மதுரகாளி பாக்குறீங்க. அடுத்து இங்க பண்ணாரி அம்மன், வெக்காளி அம்மன் நிறைய அம்மன் சிலைகள் இவங்கள்ட்ட இருக்கு. புற்று அம்மனும் இருக்காங்க, மீனாட்சி இருக்காங்க, கற்பகாம்பாள் இருக்காங்க. அம்மன் கொலுவா பிளான் பண்றீங்கன்னா நிறைய அம்மன் சிலைகள் அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். துவாரகா கிருஷ்ணரும் நீங்க பாக்குறீங்க, ஸ்ரீநாத்ஜி அவரையும் நீங்க பாக்குறீங்க, செட்டியாரும் ஆச்சியம்மாவும் இருக்கிறது பாக்குறீங்க. சூப்பரான செட்டு பொம்மை இது வந்து முக்குருணி விநாயகர், மதுரை முக்குருணி விநாயகர். அவருக்கு 3 குருணி அரிசியில ஒரே ஒரு கொழுக்கட்டை செஞ்சு அதை நைவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த கொழுக்கட்டையை எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வருவாங்க. அதை அழகா பிரதிபலிக்கக்கூடிய, அதாவது மேலதாள முழக்கத்தோடு அப்படி கொண்டு வருவாங்க. அந்த காட்சியை அப்படியே வந்து சூப்பரா முக்குருணி விநாயகருடைய செட்டு வந்து வந்திருக்கு. விநாயக பெருமானுடைய போஜனம் செட்டும் சூப்பரா வந்திருக்கு. வாத்தியங்கள் இசைக்கிறதும் அழகான சைசஸ்ல வந்திருக்கு. இந்த விநாயகர் மணக்குல விநாயகர், ரொம்ப சூப்பரா பாண்டிச்சேரி மணக்குல விநாயகர் அந்த லக்ஷ்மி யானையோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இங்கே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பார்க்கிறோம். இங்க கும்பகர்ணன் துயில் எழுப்பக்கூடிய காட்சி, அதுவே 2 சைசஸ்ல, ஏன் இன்னும் சொல்லப்போனா நான் 3 சைஸ்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பிள்ளையார் மூஞ்சூர் வாகனத்துல வரக்கூடிய காட்சி. இந்த மாதிரி நீங்க கிஃப்டிங் பர்பஸ்க்காக மணக்குல விநாயகரை இப்படி கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். விநாயக பெருமான் அன்னபட்சியில வரக்கூடிய காட்சியும் பாக்குறீங்க. விஷ்ணு துர்க்கைய நீங்க பாக்குறீங்க. அடுத்தது சமயபுரத்தாளுடைய தரிசனம். இங்க நீங்க பாக்குறது அந்த சப்த ஸ்ருங்கி மாதா மகாராஷ்டிரா. அடுத்தது பாலாம்பிகை பாக்குறீங்க. வராகி அம்பாள் அமர்ந்த கோலத்துல தாமரை மேல சங்கு சக்கரம் ஏந்தி அமர்ந்த கோலத்துல சூப்பரான குவாலிட்டியில பாக்குறீங்க. ஆச்சாரியர்கள் நிறைய பேரு இவங்கள்ட்ட நம்ம பார்க்க முடியும். மணவாள மாமுனிகளா இருக்கட்டும், ராமானுஜர், ராகவேந்திர சுவாமிகள், விவேகானந்தர், சாரதாம்பா, அப்புறம் ரமண மகரிஷின்னு நிறைய மகான்கள் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க பிக்சர்ஸ் அனுப்புவாங்க. திருவள்ளுவர்லேருந்து ஔவை பாட்டியிலேருந்து நிறைய பேரை நம்ம குருமார்களை, ஆதிசங்கரர், அப்புறம் மகாபெரிவா, எவ்வளோ பேருன்னு சொல்லவே முடியாது. நிறைய ஆச்சாரியர்கள் நம்ம பார்க்குறோம். மகாபெரிவாவையும் சிவன் சாரையும் இணைச்சு வாங்கணும்னாலும் நீங்க அப்படியும் வாங்கிக்கலாம். கிருஷ்ணலீலா தொடர்பான நிறைய பொம்மைகள், தனி பொம்மைகளும் கிடைக்கும். காயத்ரி, பஞ்சமுக சிவன் அப்படின்னு இப்படிலாம் நம்ம வரிசையா பார்த்துட்டே வர்றோம். நிறைய அம்மன் சிலைகள்ங்க. கோலாப்பூர் மகாலட்சுமிலேருந்து வராகி சைஸ் வாரியா கிடைக்கிறதும், பால மீனாட்சி ஜனன காட்சியிலிருந்து பெரியபாளையத்தம்மனும் 2 சைஸ்ல கிடைக்குது. எலுமிச்சம்பழம் அம்மன், மஞ்சள் விரலி மஞ்சள் அம்மன், அந்த மாதிரி அம்மன் பொம்மைகள் மட்டுமே நிறைய கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வர்றோம். உடுப்பி கிருஷ்ணர்லேருந்து பாலாவே ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்கிறது எல்லாமும் பார்க்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா புற்று அம்மன்லேருந்து நிறைய அம்மன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அம்மன் கொலு தீமா பிளான் பண்றீங்கன்னா ஆண்டாள், இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கக்கூடிய பிரசித்தியான அம்மன் சிலைகள், அன்னபூர்ணியிலேருந்து விஷ்ணு துர்க்கையிலிருந்து எல்லாமே வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி தான் தசாவதார சிலைகளுமே சைஸ் வாரியா கிடைக்கும்.
கிருஷ்ணலீலா தொடர்பான நிறைய காட்சிகளை நம்ம கொலுபொம்மை வடிவத்துல வாங்கி வச்சுக்கலாம். எவர் கிரீன் செட் அப்படின்னா கிருஷ்ணலீலா தீம் தான். அந்த மாதிரி நீங்க அழகழகா துலாபாரம் செட்ல இருந்து கிருஷ்ணர் ராதைக்கு சிகை அலங்காரம், அப்புறம் அவர் வந்து மல்யுத்தம் பண்ணக்கூடிய காட்சி, இப்படி திரௌபதிக்கு அந்த அட்சய பாத்திரம் கொடுக்கிற காட்சி, அப்புறம் கிருஷ்ணரும் ருக்மணியும் சதுரங்கம் விளையாடக்கூடிய காட்சின்னு நிறைய நிறைய இங்க கிடைக்குது. அது எல்லாமே பீஷ்மருடைய அம்பு படுக்கையிலிருந்து பலவிதமான காட்சிகள் இங்க கிடைக்குது. அதுவும் வந்து கிருஷ்ணருடைய இந்த கோவர்தனகிரி மலையை தூக்குறது, சிகை அலங்காரம் பண்ணக்கூடியது, இங்க நர்த்தன கிருஷ்ணர், மதுரா கிருஷ்ணர், அப்புறம் கிருஷ்ணரும் ஆண்டாலும், இப்படி தனி பொம்மைகளும் நிறைய நிறைய இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. மணமகன் மணமகள், மாமா மாமி செட்டு அப்படி இல்லாமவும் கிடைக்குது. மார்க்கண்டேயன் செட்டு தான் நல்ல குவாலிட்டியில வந்திருக்கிறது இப்ப பாக்குறீங்க. இந்த வருஷத்து புது வரவா ரங்கநாதர் பாக்குறீங்க. அவர் காரமடை ரங்கநாதர், அடுத்தது பாகம் பிரியாள், காமேஸ்வரன் காமேஸ்வரி பாக்குறீங்க. ஆதிசேஷன் மேல இவரு ரொம்ப ரிலாக்ஸ்டா படுத்துட்டு இருக்காரு. காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்கிற தாயார் அவ்வளவு நளினமா உட்காந்துருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. ஜே மாடர்ன் டிசைன்ஸ் உடைய பேக்கேஜிங் 7 லேயர் பேக்கேஜிங்கா இருக்கும். சூப்பரா அவங்களுடைய காட்டன் பாக்ஸ்ல ஃபில் பண்ணி அருமையா வந்து சேரும். அந்த பேக்கிங்கை பிரிக்கிறதே ரொம்ப ஒரு அது என்ன சொல்றது டைம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சேஃப்டியா உங்க பொம்மைகள் எந்த விதமான டேமேஜும் இல்லாம வந்து சேரணுங்கிறத உறுதி அளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். இங்க நிறைய பேரு கஸ்டமர்ஸ் நேரடியா கொடுத்த ஃபீட்பேக்குமே நான் கேட்டிருக்கேன். பேக்கேஜிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்ன்றது தான் மக்களுடைய ஃபீட்பேக்கா இருக்கு. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே தத்ரூபமா வந்திருக்கு. எல்லாத்துலயும் எவ்வளவு வேணுமோ இப்போ நீங்க இந்த சமயத்துல வாங்கி, ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நவராத்திரி ஷாப்பிங்ல மறந்துடுவோம். அடுத்த வருஷத்துக்கு சூப்பரா இப்பவே நீங்க பிளான் பண்ணி வாங்கி வச்சிருங்க. ராம்லல்லாவுடைய மந்திர், அயோத்தியா தீம் அந்த மாதிரி எதிர்காலத்துல பிளான் பண்ணீங்கன்னா இந்த மந்திர் கூட உங்களுக்கு சூப்பரா கிடைக்குது. ரோஸ்வுட்ல செய்யப்பட்ட இந்த மாடம் பாக்குறீங்க. அதுல அழகா பாலாவை வச்சு காட்டியிருக்காங்க. நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவானாலும் அதுல அழகா வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். எம்டிஎஃப்ல சீரடி சாய்பாபாவுடைய சரித்திரம் விளக்கக்கூடிய காட்சிகளோட சூப்பரான ஒரு செட் அவைலபிளா இருக்கு. ராமாயண காட்சிகளுமே 35 சீன்ஸோட சூப்பரா எம்டிஎஃப்ல அவைலபிளா இருக்கு. கிருஷ்ணலீலா செட்டும் உங்களுக்கு எம்டிஎஃப்ல கிடைக்குது. அதை தவிர தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி இப்படின்னு எல்லாமே எம்டிஎஃப்லயும் நீங்க வாங்கி அழகா வச்சுக்க முடியும். நவராத்திரி நிறைவாக போற இந்த நேரத்துல நீங்க இப்ப பார்த்த வீடியோ 20% ஆஃபரோட ஜே மாடர்ன் டிசைன்ஸ்ல இப்போ அவைலபிளா இருக்கக்கூடிய பொம்மைகள் 365 டேஸும் ஷோரூம் நீங்க எப்ப வேணாலும் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஜே மாடர்ன் டிசைன்ஸ் உடைய சிட் ஸ்கீம்லயும் சேர்ந்து நீங்க கொலு பொம்மைகள் ஷாப்பிங்க அடுத்த வருஷத்துக்கு 2026க்கும் பிளான் பண்ணிக்கலாம். 20% டிஸ்கவுண்டோட விஜயதசமியில இருந்து தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இவங்களுடைய கிளியரன்ஸ் சேல் நடக்குது. அதையும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல நீங்க சென்னையில இருந்து நீங்க ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீயாவும் கிடைக்கும். சூப்பரான பேக்கேஜிங்கோட இவங்களுடைய கொலு பொம்மைகள் உங்க வீடு வந்து சேரும். ரொம்ப அழகழகான பொம்மைகளை நான் உங்களுக்கு உங்க கண் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுல காட்டினதை தவிர வேற ஏதாவது பொம்மைகள் தேவைப்பட்டதுன்னா கூட அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி பிக்சர்ஸ் வாங்கி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.